வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம இன்இக்வாலிட்டியில் டைப் 4 பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த சிம்பிள்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. P percentage Q means P is not smaller than Qன்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்மாலராக இல்லைன்னா என்னவாக இருக்கலாம்னா greater than or equal to இருக்கலாம். ஸோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது greater than or equal to. சரிங்களா? செகண்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் அப்படிங்கிறது நெய்தர் கிரேட்டர் ஆர் ஈக்குவல், கிரேட்டராகவும் இருக்காது ஈக்குவலாகவும் இருக்காதுன்னா ஸ்மாலராக இருக்கும். அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஸ்மாலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் டாலர் மீன்ஸ், ஓகே சாரி இங்கே டெல்டா விட்டுட்டோம். பி டெல்டா கியூன்னு இருக்குது. பி டெல்டா டெல்டா அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெய்தர் ஸ்மாலர் தேன் நார் ஈக்குவல், ஸ்மாலராகவும் இருக்காது ஈக்குவலாகவும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னவாக இருக்குன்னா கிரேட்டராக இருக்கும். இப்போது டெல்டா அப்படிங்கிறது கிரேட்டராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாலர் கொடுத்துருக்காங்க. டாலர் மீன்ஸ் நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஸ்மாலர், கிரேட்டராகவும் இருக்காது ஸ்மாலராகவும் இருக்காது. அப்போ என்னவாக இருக்கும்னா ஈக்குவல் டுவாக இருக்கும். இப்போ டாலர் அப்படிங்கிறது ஈக்குவல் டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், காப்பிரைட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ காப்பிரைட் சிம்பிளுக்கான மீனிங்கு பி இஸ் நாட் கிரேட்டர் தேன்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேட்டராக இருக்காதுன்னா ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அப்போது ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். இப்போது காப்பிரைட்கான சிம்பிள் வந்துருச்சுன்னா ஓகே. சரி, இப்போது ஒவ்வொரு சிம்பிளுக்கான மீனிங் கொடுத்துட்டாங்க, இண்டிகேஷன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேட்மெண்ட் இருக்குது, தென் கன்க்ளூஷன் இருக்குது, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். $D அது எழுதிக்கலாங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். $D டாலர்னு என்னென்னு தெரியும் உங்களுக்கு? எஸ், ஈக்குவல் டுன்னு தெரியும். அப்போ இது எழுதுகிறேன் பாருங்கள், D ஈக்குவல் டு T. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எழுதிட்டோம், D ஈக்குவல் டு T. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், T பர்சன்டேஜ் Mன்னு சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ்னு என்னென்னு தெரியும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, T கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு Mன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்னும் எழுதிட்டோம். தென் தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், M ஸ்டார் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்னு என்னென்னு தெரியும், லெஸ்ஸர் தேன் தெரியும். ஸோ M லெஸ்ஸர் தேன் J. தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா M லெஸ்ஸர் தேன் J. அப்போ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நான் சிம்பிள் படி மாற்றி வச்சுட்டேன். இப்போது கன்க்ளூஷன் பார்க்குறீங்க. ஸோ கன்க்ளூஷன் நம்பர் 1, கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, J டெல்டா Dன்னு சொல்கிறாங்க. ஸோ டெல்டா அப்படின்னா என்ன, கிரேட்டர். அப்போது J கிரேட்டர் Dன்னு சொல்கிறாங்க. அது சரியாக தப்பான்னு நம்ம பார்க்கணும். J எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. D எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. J அண்ட் Dயை டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது. சரி, எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பாருங்கள். அது மொத்தமும் D ஈக்குவல் டு T, T கிரேட்டர் தேன் M, M ஸ்மாலர் தேன் J. கரெக்டுங்களா? இதை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன் பாருங்கள். அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, J கிரேட்டர் தேன் D. Jவுடைய வேல்யூ Dயை விட அதிகம்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், Jவோட வேல்யூ இங்கே இருக்குது, Dயோட வேல்யூ இங்கே இருக்குது. சிம்பிள் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா அதை ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். தென் செகண்ட் ஒன் பாருங்கள், M காப்பிரைட்ஸ் D. காப்பிரைட்ஸ்னு என்னன்னு தெரியும், ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு. M ஸ்மாலர் தென் ஆர் ஈக்குவல் டு D. அதுதான் அங்கே சொல்ல வராங்க. M அப்படிங்கிறது Dயை விட சின்னதாகவும் இருக்கும் ஈக்குவலாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. சரி பாருங்கள், M இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. எப்போவுமே ஈக்குவல் டு வந்தால் மறந்துடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஈக்குவல் டு அண்டு இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க, இதை மறந்துடுங்க. பிகாஸ் இதை மறைச்சிட்டிங்க அப்படின்னா என்னவா கிடைக்கும்னா D M. இதுதான் அதோட அர்த்தம். அதாவது D அண்ட் Tயோட வேல்யூ எக்ஸாக்டாக ஒன்றே தான் இருக்கும். அப்படின்னா அதை நீங்கள் ரீப்ளேஸ் கூட பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும், D கிரேட்டர் தென் Mன்னு கிடைக்கும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா Dயோட வேல்யூ விட கம்பேர் பண்ணும்போது Mோட வேல்யூ சின்னதாகவும் இருக்கும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. சின்னதாக மட்டும் சொன்னால் கரெக்டாக இருக்கும், பட் ஈக்குவலாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது தப்பு. ஸோ ரெண்டுமே தப்பாயிருச்சுன்னா என்ன சூஸ் பண்ணுவீங்க, நெய்தர் கன்க்ளூஷன் 1 நாட் 2 இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் D இஸ் த ஆன்சர். செகண்ட் ஒன் பார்க்குறோம். ஸோ அங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ அப்போது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நாட் ஸ்மாலர் தென். நாட் ஸ்மாலர் தென் அப்போ என்னவாக இருக்கும் உங்களுக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவலாக இருக்கும். தென் ஸ்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல். கிரேட்டராகவும் இருக்காது ஈக்குவலாகவும் இருக்காதுன்னா ஸ்மாலராக இருக்கும். கரெக்டுங்களா? தென் நெக்ஸ்ட் டெல்டா. டெல்டா அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, நெய்தர் ஸ்மாலர்
நார் ஈக்குவல், ஸ்மாலராகவும் இருக்காது ஈக்குவலாகவும் இருக்காதுன்னா கிரேட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், டாலர் கொடுத்துருக்காங்க. டாலர்னா நெய்தர் கிரேட்டர் நார் ஸ்மாலர், கிரேட்டராகவும் இருக்காது ஸ்மாலராகவும் இருக்காது, அப்போ என்னவா இருக்குங்க, ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், காப்பிரைட்ஸ். காப்பிரைட்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, நாட் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டராக என்னென்ன இருக்கும், ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிம்பிள்ஸ்க்கான விஷயம்லாம் எழுதிட்டேன். ஓகே, இப்போ பார்க்கலாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், உங்களுக்கு 8 ஸ்டார் கேன்னு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்டார், ஸ்டார்னு என்னென்னு பாருங்கள். ஸ்டார் அப்படிங்கிறது ஸ்மாலர்னு தெரியும், அப்போ அதை அப்படியே எழுதிக்கிறோம் பாருங்கள். ஸ்மாலர் கே கமா கே டாலர் எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, கே டாலர் எஸ். டாலர்னு என்னென்னு பாருங்கள், ஈக்குவல். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு என், அப்படியே கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா, நெக்ஸ்ட்டு என் அண்ட் ஆரை கனெக்ட் பண்ணுறாங்க. என் அண்ட் ஆரை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க, பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. பர்சன்டேஜ்னு என்னென்னு பாருங்கள், greater than or equal to. So n is greater than or equal to r. ஓகே, இப்போது நம்ம கன்க்ளூஷன் பார்க்க போகிறோம். கன்க்ளூஷன் படி அதை சால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், r டாலர் கேன்னு சொல்கிறாங்க. டாலர்னு என்னென்னு பாருங்கள், ஈக்குவல் டு r ஈக்குவல் டு கே அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் கன்க்ளூஷனில் r ஸ்டார் கேன்னு சொல்கிறாங்க. ஸ்டார் அப்படின்னு என்னென்னு பாருங்கள், ஸ்மாலர், r ஸ்மாலர் தேன் கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது r அண்ட் கேக்கான ரிலேஷன்ஷிப் பேசுகிறாங்க. r இங்கே இருக்குது, k இங்கே இருக்குது. இவங்களுக்கான சிம்பிள் இடையில என்ன இருக்குன்னு பாருங்கள், இதை எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள், k அண்ட் r. அது அப்படியே எடுத்து எழுதிங்கன்னா ஈக்குவல் டு மறைச்சிருங்க, அப்போ என்ன இருக்கும், greater than or equal to இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு, அதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி எழுதிட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர் அண்ட் கே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆர் அண்ட் கே ஈக்குவலாக இல்லை, 50% சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆரோட வேல்யூ சின்னதாக இருக்கும் கே கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா, இல்லை 50% தான் சான்ஸ் இருக்குது. அப்போ 50-50 சான்ஸ் இருக்குனால என்ன பண்ணுவீங்க, எய்தர் கன்க்ளூஷனை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எய்தர் கன்க்ளூஷன் இருக்கான்னு பாருங்கள், எஸ், ஆப்ஷன் சி. if either conclusion 1 or 2 is true. ஓகே, இந்த கொஷனில் பாருங்கள், இதுவும் லாஸ்ட் கொஷின் மாதிரி தான், அதனால் அதுக்கான சிம்பிள்ஸ்க்கான இண்டிகேஷன்லாம் அப்படியே எழுதிட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஹெச் பர்சன்டேஜ் எஃப்னு இருக்குது, தென் எஃப்ஐ டபிள்யூ கூட கனெக்ட் பண்ணுறாங்க, டபிள்யூவை இ கூட கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் ஹெச் பர்சன்டேஜ் எஃப்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ்னு என்ன, நாட் ஸ்மாலர் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும். அப்போது ஹெச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஃப். தென் எஃப் கூட டபிள்யூ எப்படி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், ஸ்டார் சொல்கிறாங்க. ஸ்டார் அப்படின்னா என்னங்க, நெய்தர் கிரேட்டர் தென் நார் ஈக்குவல் டு, அப்போ ஸ்மாலர் தென்னாக இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஸ்மாலர் தென் டபிள்யூ. தென் டபிள்யூவை இ கூட எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, டாலர்னு சொல்லியிருக்காங்க. டாலர் இஸ் நெய்தர் கிரேட்டர் நார் ஸ்மாலர், அப்போ என்னவாக இருக்கும், கிரேட்டராகவும் இருக்காது ஸ்மாலராகவும் இருக்காதுன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல் டு இ. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, அதை நம்ம அப்படியே கன்க்ளூஷனில் அப்ளை பண்ணலாம் பாருங்கள். கன்க்ளூஷனில் கேளுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இ டெல்டா எஃப்னு சொல்லியிருக்காங்க. டெல்டானா என்னங்க, டெல்டா அப்படிங்கிறது உங்களுக்கு கிரேட்டர். ஸோ இ இஸ் கிரேட்டர் தேன் எஃப். தென் ஹெச் இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. ஹெச் இஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. கரெக்டுங்களா? ஓகே, எஸ். சரி, இப்போ இது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இயோட வேல்யூ எஃப்பை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இயோட வேல்யூ எஃப் வேல்யூவோட பெருசு. எஸ், இதை நீங்கள் அப்படியே மறைச்சிட்டிங்கன்னா இயோட வேல்யூ எஃபோட வேல்யூவோட பெருசு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெச்சோட வேல்யூ டபிள்யூவோட பெருசுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், டபிள்யூ இங்கே இருக்குது, ஹெச் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் சிம்பிள் ஆப்போசிட்டில் வந்துருச்சுன்னா அதை ஃபைன் பண்ண முடியாது. செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஃபாலோ ஆகும். அப்போ நமக்கான ஆன்சர் என்னங்க, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 1 இஸ் ட்ரூ. சரி, இந்த கொஸ்டினில் பாருங்கள், ஸோ இண்டிகேஷன் நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிள்ஸை மாற்றிடலாங்களா இண்டிகேஷனாக? ஓகே, ஸோ சிம்பிள்ஸை இண்டிகேஷனாக மாற்றினீங்கன்னா இசட் டெல்டா டின்னு சொல்லியிருக்காங்க. டெல்டானா என்னென்னு தெரியும், கிரேட்டர் தேன் டி. ஓகே, டி காப்பிரைட்ஸ் கேன்னு சொல்லியிருக்காங்க. காப்பிரைட்ஸ்னால் ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு கே. கே டெல்டா எம்னு சொல்கிறாங்க. டெல்டான்னு என்ன பார்த்துருக்கோம், கிரேட்டர் தேன் எம். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் எம் ஸ்டார் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா என்ன, ஸ்மாலர் தேன். ஸோ எம் இஸ் ஸ்மாலர் தேன் டி.
நெக்ஸ்ட்டு இசட் டெல்டா கேன்னு சொல்கிறாங்க. டெல்டா அப்படின்னா கிரேட்டர். ஸோ இசட் கிரேட்டர் கே. ஓகே, இது எப்படின்னு பாருங்கள். இப்போது கன்க்ளூஷன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்குறோம். எம் இஸ் லெஸ் தேன் டின்னு சொல்கிறாங்க. எம்முடைய வேல்யூ சின்னது கம்பேர்ட் டு டி கூட. ஸோ எம் இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, ஆப்போசிட்டில் சிம்பிள் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. செகண்ட் ஒன் பார்க்குறீங்க, இசட்டோட வேல்யூ கம்பேர்ட் டு கே பெருசுன்னு சொல்கிறாங்க. இசட் அண்ட் கேக்கு இடையிலையும் சிம்பிள் ஆப்போசிட்டில் வந்துச்சு. ஸோ கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ரெண்டுமே தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2 இஸ் ட்ரூ. செகண்ட் ஒன்க்கு ரெண்டுமே கிடைக்காது. அப்போது நெய்தர் கன்க்ளூஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேன். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, தென் கன்க்ளூஷனும் பார்க்குறீங்க. ஸ்டேட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், W காப்பிரைட்ஸ் B. காப்பிரைட்ஸ்னால் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, W less than or equal to B. Then N and Bயை கனெக்ட் பண்ணுறாங்க. N and Bக்கு என்னென்னு பாருங்கள், டெல்டா இருக்குது. டெல்டா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்க? கிரேட்டர் தென். ஸோ N கிரேட்டர் தேன் B. அப்போது Bயை விட N பெருசாக இருக்கும், கரெக்டுங்களா? ஸோ Bயை விட N பெருசாக இருக்குது, கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் N கூட Fஐ கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ F காப்பிரைட்ஸ். ஓகே, N காப்பிரைட்ஸ் F. காப்பிரைட்ஸ்னால் smaller than or equal to F. ஸோ கனெக்ட் பண்ணிக்கிட்டோம். கன்க்ளூஷன் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் F டெல்டா B. செகண்ட் ஒன் W ஸ்டார் அப்படிங்கிறது smaller than N. ஓகே, இதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். Fோடைய வேல்யூ Bயை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. Fோட வேல்யூ Bயை விட பெருசாக, எஸ் smaller than and smaller than or equal to. ஸோ Bலேருந்து பார்க்கும்போது Fோட வேல்யூ பெருசு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரூ. இது எப்படி கண்டுபிடிக்குன்னு நம்ம நிறைய சம்ஸ் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ இது கூட இது கம்பேர் பண்ணும்போது எஸ் பெருசாக தான் இருக்குது வேல்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். செகண்ட் ஒன் பாருங்கள், என் கூட பார்க்கும் பொழுது டபிள்யூட வேல்யூ கம்மியாக இருக்குது, டபிள்யூ சின்னது, என் பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டபிள்யூ இங்கே இருக்குது, என் இங்கே இருக்குது. டபிள்யூ கூட கம்பேர் பண்ணும்போது என் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எஸ் பெருசாக தான் இருக்குது. ரெண்டுமே ஃபாலோ ஆகும். இப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் கன்க்ளூஷன் both conclusion 1 and 2 are true. அப்போ ரெண்டுமே ஃபாலோ ஆகும். வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.